சென்னை தாம்பரம் அருகே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 6000 சிலைகளுடன் கூடிய கண்காட்சி இன்று தொடங்கியது. 9வது ஆண்டாக நடைபெறும் இந்த கண்காட்சியை காண பொதுமக்களிடம் ஆர்வம் அதிகரித்துள்ளது. அதை பற்றி தற்போது பார்க்கலாம். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை ராதாநகர் கிருஷ்ணமாச்சாரி தெருவைச் சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். விநாயகரின் தீவிர பக்தரான இவர் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார் சிலைகளை கொண்ட கண்காட்சியை நடத்தி வருகிறார். தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் உள்ள மகாலில் இவரது கண்காட்சி இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 1/2 இன்ச்சிலேருந்து 8 அடி உயரம் வரைக்கும் பிள்ளையார்களை கண்காட்சிக்கு வச்சுருக்கிறோம். இதில் எல்லா விதமான மெட்டீரியலும் வச்சுருக்கிறோம். அதாவது நம்ம தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், கண்ணாடி, உலோகங்கள், தாவரங்கள், அந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியல்களையும் பிள்ளையார் வச்சுருக்குறோம். இந்த பிள்ளையாரை எல்லாரும் பார்த்து பிள்ளையாருடைய அருளை பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்காட்சியில் பலவிதமான கணபதி சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சொர்க்கவாசல் விநாயகர் கண்ணாடி மாளிகையில் சொர்க்கத்தில் இருப்பது போன்றும், கண்ணாடி பிம்பங்களில் பள்ளி கொண்ட விநாயகர் இருப்பது போன்றும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. டைனோசரில் வரும் பிள்ளையார், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டும் பிள்ளையார், சிவலிங்கத்தை தூக்கிச் செல்லும் பாகுபலி பிள்ளையார், 9 வகையான வாத்தியங்களை இசைக்கும் பிள்ளையார் என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. நானும் வருஷம் பார்க்குறேன். இங்கே இந்த வருஷம் 6000 பிள்ளையார்கிட்ட இருக்குது. அங்கே எல்லா பிள்ளையாரும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தங்கத்துலேருந்து, மரத்துலேருந்து, அப்புறம் பாகுபலி பிள்ளையார்னு கேரம் போர்டு விளையாடுற மாதிரி வெள்ளியில் எல்லா இதுலேயும் இருக்கார் பிள்ளையார். 6000 விநாயகருக்கு மேலே இருக்குது. அந்த பாலாபிஷேகம் விநாயகர் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த கோல்டன் விநாயகரும் ரொம்ப நல்லாயிருக்கு. விநாயகர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்பதற்காக சைக்கிள், கார், குதிரை, மயில் போன்றவற்றில் வருவது போன்றும் கணபதி சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நர்த்தன கணபதி, காசியானந்த கணபதி என பல்வேறு உருவங்களில் உள்ள விநாயகர் சிலைகள் அத்தி மரத்தில் செதுக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப காலத்தில் ஒரு 500 பிள்ளையார்லேருந்து ஆரம்பித்தார். இவர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் ஒரு 9 வருஷமாக வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 500லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பிள்ளையாராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பிடிச்சதுன்னா பிள்ளையார்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணின்னு இருக்கார். ஒவ்வொரு வருஷமும் 500, 1500, 2000, 3000, 4000, இப்போ 6000 அந்த அளவுக்கு நின்று இருக்கு. பிள்ளையார் ஓவியங்கள், வெளிநாடுகளில் உள்ள விநாயகர் கோவில்கள், விநாயகர் புகைப்படங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு கண்காட்சியை 2 லட்சம் பேர் பார்த்து சென்ற நிலையில் இந்த ஆண்டு கண்காட்சிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தினமும் காலை 9:30 மணியிலிருந்து 1 மணி வரையிலும், மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் கண்காட்சியை கண்டு ரசிக்கலாம் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.